4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்து முடிந்திருக்குது. இந்த நடந்து முடிந்திருக்கிற நிலையில ஒரு முக்கியமான காங்கிரஸ் தலைவர் ராஜினாமா செய்திருக்கிறார். ஏன் ராஜினாமா செய்தாங்க? அடுத்து நாடாளுமன்றத்துல எம்பியாக அரவிந்த் கெஜ்ரிவால் ஆக போறாரா? 4 மாநிலங்கள்ல மொத்தமா 5 தொகுதிகள் நடைபெற்றது. அது 4 தொகுதியில சமிட்டி அடி வாங்கினாங்க இல்லையா பாஜக? ஏன் வாங்கினாங்க? ஏன் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு தரவில்லையா? இது சார்ந்த முழு விபரத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னது அரசியல் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். இந்த 4 மாநிலங்கள்ல 5 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தல் இப்ப நடந்து முடிந்திருக்குது. ஏன் நடந்து முடிஞ்சதுன்னா, அங்க ஏற்கனவே ஒரு சிலர் ராஜினாமா செய்திருப்பாங்க, மரணம் எய்திருப்பாங்க, கட்சியிலிருந்து விலகி இன்னொரு கட்சிக்கு மாறி இருப்பாங்க. இதனாலதான் அங்க சட்டமன்றத்தோட இடைத்தேர்தல் நடைபெற்றது அல்லவா? அந்த நடைபெற்றதுல 4 மாநிலம் 5 தொகுதி. அந்த 5 தொகுதிகளிலும் ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. மீதி 4 தொகுதியில யார் யார் வெற்றி பெற்றிருக்கிறான்னா, 2 தொகுதியில ஆம் ஆத்மியும், ஒரு தொகுதியில காங்கிரசும், இன்னொரு தொகுதியில திரிணாமுல் காங்கிரசும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சரி, என்னென்ன வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னு நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். கேரளாவில் இருக்கக்கூடிய நிலம்பூர் தொகுதியில ஆரியடன் சௌஹத் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாரு. குஜராத்ல விசாவதர் தொகுதியில கோபால் இத்தாலியா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பஞ்சாப் லூதியானா தொகுதியில சஞ்சீவ் ஆரரோ அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. குஜராத் காடி தொகுதியில தான் ராஜேந்திர சாஸ்தா, பிஜேபியை சேர்ந்த ராஜேந்திர சாஸ்தா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மறுபடியும் மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த அலிஃபா அகமது அவர்கள் இவங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இவங்க வெற்றி பெற்றதை அடுத்துதான் ஒரு சில விஷயங்கள்லாம் இப்ப தகவலா வெளியாயிட்டு இருக்குது. என்னன்னா, அடுத்ததாக ஏற்கனவே டெல்லியோடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பத்தி உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே ஊழல் வழக்கில் உள்ள சிறைக்கு சென்று அங்கிருந்து அந்த ஆட்சியை முழுவதுமாக கலைக்கப்பட்டதல்லவா? கலைத்ததை அடுத்து இப்ப 2 இடங்கள்ல நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்க வெறுமனே ஒரே ஒரு ஸ்டேட்ல தான் ஆட்சியில் இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுதே சட்டமன்ற இந்த இடைத்தேர்தலில் 2 இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறோம். நாடு முழுவதும் ஆட்சி செய்யற பிஜேபி ஒரே ஒரு தொகுதியில தானே வெற்றி பெற்றிருக்கிறது. இது எப்படி அப்படிங்கிற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பேசியிருக்கிறாரு. மேலும் அவர் என்னென்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பின்னாடி பார்த்தோம்னா, 2027 வரக்கூடிய குஜராத் பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலில் நாங்க தான் அரசமைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹூக் பாயிண்ட் கொடுத்திருக்கிறாரு. இது மட்டும் கொடுத்தது இல்லாம, பாஜகவுடைய மண்ணான குஜராத் மோடி அவர்கள் உருவாக்கிய மண்ணிலேயே நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம். ஏன்னா பாஜக மீது இருந்த மக்களுக்கு பாஜக மேல இருந்து அங்க நம்பிக்கை இழந்துட்டது, எங்க மேல நம்பிக்கை வந்ததா அவர் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்கிறாரு. திட்டவட்டமா தெரிவிச்சது அடுத்துதான் ஒரு சில இப்ப பரிந்துரைகள் போயிட்டு இருக்கிறதாக தகவல் வெளியா இருக்குது. என்னன்னா, குஜராத்ல ஒரு தொகுதியிலையும் பஞ்சாப்ல ஒரு தொகுதியிலையும் ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்கிறாங்க இல்லையா? அங்க சஞ்சீவ் ஆரோக்கு பதிலாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள எம்பியா ஆக போறாரு. இல்ல இன்னொருத்தர் இருக்கிறாரு மணிஷ் சிசோடியா அவர்களுக்கு பதிலாக. இவங்க இருவர்களுக்கு பதிலாக இவங்க இல்லைன்னா எம்பியா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆக போறாங்க அப்படின்னு ஒரு பரிந்துரை பட்டியல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இருப்பதா ஒரு தகவல் வெளியா இருக்கு. அது அவர் ஆவாரா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இது வெறுமனே ஒரு தகவல். அந்த தகவலோட சொல்லிட்டு, இன்னும் அவங்க என்னென்ன விஷயங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி அளிச்சிருக்கிறாரு. அந்த பேட்டியில ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, இப்ப நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தல்ல பஞ்சாப்லயும் குஜராத்லயும் நாங்க வெற்றி பெற்றது அடுத்து வரக்கூடிய 2027 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான அரை இறுதி வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்டிருக்கிறாரு. குறிப்பிட்டது மட்டும் இல்லாம 2027 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 100 இடங்களை பிடிச்சு 100 இடங்கள் அல்லது 100க்கும் மேற்பட்ட இடங்களை பிடித்து நாங்க அரசமைப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம குஜராத்தில் வெற்றி பெற்ற கோபால் இத்தாலியா அவர்களுக்கும் பஞ்சாப் லூதியானா தொகுதியில வெற்றி பெற்ற சஞ்சீவ் ஆரா அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், மக்களுக்கு நன்றிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அடுத்து 2022 சட்டமன்ற
தேர்தலில் பஞ்சாப்ல நாங்கள் 92 இடம் பிடித்திருந்தோம். அடுத்து வரக்கூடிய 2027 சட்டமன்ற தேர்தலில் 100 இடங்களை பிடித்து நாங்கள் ஆட்சிக்கு வரப்போறோம். குஜராத்தில் ஏற்கனவே பாஜகவை பார்த்து பார்த்து மக்களுக்கு சலித்து போயிடுச்சு. இப்போ மக்கள் எங்க மேல நம்பிக்கையா வந்து நாங்கள் மக்களோட பணியில ஈடுபடுறோம், மக்களுக்கான ஒரு நம்பிக்கையா மாறி இருக்கிறதுனால மக்கள் இப்போ எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க, இதுக்கு யாரும் எதிராக செயல்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டவட்டமா தெரிவிச்சுட்டு நாங்க தான் அடுத்து அரசமைக்க போறோம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து வரக்கூடிய 2027 சட்டமன்ற தேர்தலில் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், அவங்க சொன்ன வாக்கியம் பலிக்குதா இல்லையா, இல்ல மறுபடியும் வேறு யாரேனும் அங்க ஆட்சிக்கு வராங்களா அப்படிங்கிறது நம்ம தேர்தல் நடக்கும் பொழுது தேர்தல் ஆணையத்தின் மீதான வெளிப்படைத்தன்மை உண்மைத்தன்மையை பொறுத்து தான் இந்த விஷயத்த நம்மளோட 100% உண்மையா அப்படிங்கிறத சொல்ல முடியும். வெறுமனே ஒரு பேச்சை வச்சுட்டு அவங்க தான் வருவாங்க அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. இது ஒரு கணிப்பா இருந்தாலுமே இப்ப காங்கிரஸ் வந்து கேரளாவில் இருக்க நிலாம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றதுனால அந்த வெற்றி வாகை சூடி பலராலும் பாராட்ட பெற்று இருந்தாலுமே காங்கிரஸ் வந்து குஜராத்லயும் பஞ்சாப்லயும் காங்கிரஸ் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. அதனால நானே அங்க தோல்வி அடைஞ்சதுனால நானே தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்து கொள்கிறேன் அப்படின்னு காங்கிரஸோடைய ஒரு முக்கியமான தலைவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் ஏன் ராஜினாமா செய்தார், எதற்காக ராஜினாமா செய்தார் அப்படிங்கிறதுக்கு இதுதான் பின்னணி. அவரோட பேரு அவர் என்னன்னா, குஜராத்தோடைய காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய சக்தி சிங் கோஹில் அவர்கள் தான் வந்து தார்மீக பொறுப்பேற்று நாங்க இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவோம்னு நினைச்சிருந்தோம், ஆனா அந்த தேர்தல் முடிவுகள் இப்படி போயிடுச்சு, அதனால நானே தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் கூட்டத்துல சொல்லியிருக்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாம ஏற்கனவே ராஜினாமா செய்த கடிதத்தை தேசிய காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகா அர்ஜுன கார்கே அவர்களுக்கு நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்துடன் அவர் திரும்பி இருக்கிறார். இதுதாங்க இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இதுதான் மனிதநேயம். தோல்வி அப்படிங்கிறது வந்து நம்ம கையில கிடையாது, மக்களுடைய வாக்களிப்பு கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லாலுமே தோல்வியை அவங்க தோல்வி அடைஞ்சதுக்கு நானே தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யறேன்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைவர் ராஜினாமா செய்திருக்கிறது பார்க்கும் பொழுதே காங்கிரஸ் மீது மேலும் நம்பிக்கையை வலுப்படுத்த விதமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா தோல்வி அப்படின்னு ஒரு வெற்றியை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் இல்லையா, தோல்வியையும் நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த செய்தியை நம்ம இப்படியாகத்தான் பார்க்கிறோம். எவன் ஒருவன் தோல்வியை ஒற்றுக்கொள்கிறானோ அவன் இன்னும் மென்மேலும் மலருமா அப்படிங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தான் காங்கிரஸ் இப்பொழுது செய்திருக்கிறது. வெற்றியா இருந்தாலும் நாம கொண்டாடுவோம், தோல்வியா இருந்தாலுமே மக்கள் மத்தியில ஒத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் காங்கிரஸ் தற்போது இந்த விஷயத்தை செய்திருக்குது. இவங்க இப்படி தோல்வி அடைஞ்சதை அப்படின்னு நேரடியா ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இதுவே நேத்து பார்த்த பதிவுல என்ன பார்த்திருந்தோம், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய முதல்வர் தொகுதியிலேயே வாக்குல மோசடி செய்ததாக ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருந்தாரு. அதுக்கு அவங்க ஒரு பதிலடியே என்ன மாதிரியான ஒரு பழமொழி சொல்லி இருந்தாங்க, ஜோத் பாலே கவுடா காட்டிகை கவுடா சே தரியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிந்தி பழமொழியை சொல்லி ராகுல் காந்தி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஆனா இன்னைக்கே பாருங்க, அவங்களே தோல்வியை ஒற்றுக்கொண்டு ராஜினாமா செய்திருக்கிறாங்க. இதுதான் காங்கிரஸோடைய வெளிப்படைத்தன்மை, உண்மைத்தன்மை, மக்கள் மத்தியில நம்பிக்கை உள்ளவர்களாக காங்கிரஸ் இருக்கிறாங்க. இதுவே நீங்களே நினைச்சு பாருங்க, பிஜேபி வேற எங்கேனும் தோல்வி பெற்றிருந்தா அதை அவங்க ஒத்துக்குவாங்களா, இல்ல மக்கள் மத்தியில தான் கொண்டு வருவாங்களா? இதுக்கெல்லாம் பல உதாரணங்கள் சொல்லலாம். ஏன்னா மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தலில் அவங்க 5 மணிக்கு மேல பல வாக்காளர்கள் வந்து அதிகரிச்சுதான் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அங்க ஏதேனும் புது வாக்காளர்களை கொண்டு வந்து இல்ல வாக்கு திருட்டு மூலமாக கொண்டு வந்ததாக ராகுல் காந்தி அவர்கள் பல குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதை அவங்க ஒத்துக்கல. ஏன்னா அவங்க அந்த மாநிலத்தில் தோல்வி பெற்றதாக வாய்ப்பு இருப்பதாக ராகுல் காந்தி அவர்களே குற்றம் சாட்டியிருந்தாரு. அந்த தோல்வியும் அவங்க ஒத்துக்கல. இது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசத்துல நடந்த மகா கும்பா மேளாவில் 82க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறாங்க. ஆனா வெறுமனே 37 பேர் மட்டும் சொல்லி மறைச்சிருக்கிறாங்க. பாஜக முற்றிலுமாக தோல்வி, எங்கேனும் தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா அதை அப்படியே முற்றிலுமாக மறைத்து விடுறாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள். இன்னும் நாம எப்படின்னா
கடலை தோண்ட தோண்ட தான் எவ்வளோ ஆழம் இருக்கு எவ்வளோ உப்பு இருக்குன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னும் அவங்களோட விஷயங்களை தோண்டனோம்னா பல தோல்விகள் இருக்கும், பல இதை மறைச்சிருப்பாங்க. அதெல்லாம் நிச்சயமா ஊடகம் ஒரு நாள் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். தோல்வியை காங்கிரஸ் இப்படியாக பார்க்கிறார்கள், ஆனா பாஜக இப்படியாக பார்ப்பாங்களா அப்படிங்கிற கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல அரசியல் களத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.